பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். இப்போ பிரசன்ட் அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, சார் அவன் தான் சார் புடிங்க சார், அவன் தான் சார் அக்யூஸ்ட். என்ன பண்ணா சார், எங்கள் வீட்டில் தண்ணி வரல, அவன் இருமிட்டான் சார், அவன் தும்மிட்டான் சார், எங்கள் வீட்டில் தொடப்பத்தை காணோம், எல்லாத்துக்குமே முத்துக்குமரன் அப்படின்னு ஒருத்தர் கை காட்டிட்டு இருக்காங்க. அது ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா வந்து முத்துவை கை காட்டிட்டு இருக்காங்க. இப்போ ராணவ் இந்த இன்ஜுரியில் கூட முத்துவை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும், நம்ம தகர டப்பா இருக்கார் இல்லையா, நம்ம தகர டப்பாவை அதை அப்படியே லைட்டாக அப்படிலாம் பாலிஷ் பண்ணி, சார் நம்புங்க சார், அது தங்க குட்டி சார், என் தங்கம் சார் அப்படின்னு வெளியே ஒருத்தங்க ஜிக்னா வேலை காமிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ராணவோட இன்ஜுரி நமக்கு தெரியுது. அதில் வந்து ஜெஃப்ரியோட ஒரே ரீசன் வந்து, நான் ராணவை பீட் பண்ணி காட்டணும், நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க டீமில் இருக்க, அது முத்துக்குமரன், தீபக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் கூட நீ இருக்க, நான் வந்து 2 கேர்ள்ஸ் பவித்ரா அன்ஷிதான்ற 2 கேர்ள்ஸ் கூட நான் விளையாடுறேன், ஆனாலும் உன்னை விட நிறைய பிரிக்ஸ் எடுக்க முடியும், பீட் பண்ண முடியும், நான் காமிக்கணுன்றதுக்காக தான் இவன் வந்து அவன் போய் அங்கே பிரிக்கை எடுத்துகிட்டு வந்தால் இவன் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுருந்தான். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஜெஃப்ரி தள்ளி விடும்போது கீழே ரைட் ஷோல்டர் பட்டாலும் நம்ம ராணவோட லெஃப்ட் ஷோல்டரில் வந்து ஃபுல்லாக நம்ம ஜெஃப்ரியோட பாடி வெயிட்டை கொடுத்துருக்காரு கீழே விழும்போது. அதனால தான் வந்து லெஃப்ட் ஷோல்டரில் வந்து லெக்மெண்ட் டியர் ஆயிருக்கு ராணவுக்கு. ஸோ ராணவ் இப்படி வழியில் துடிக்கும் போது கூட இல்லை அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம ஜெஃப்ரி சொல்கிறார் இல்லையா. இதே ஜெஃப்ரி தான் பொம்மை டாஸ்க்லேயும் சரி அடிச்சார், அவரோட எல்போவை வச்சு ராணவோட முகத்திலே ஒன்று விட்டுட்டு போனார். ஆனால் நான் பண்ணவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியல, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அது எனக்கு நடந்துச்சானே தெரியல அப்படின்னு போய் சொன்னான். இன்னைக்கும் அதே மாதிரி அவன் ஒருத்த மேலே போய் விழுகிறான். நீயும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், உனக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எப்படி அடி விழும், அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ எவ்வளோ அழகாக நடிக்கிற, எனக்கு எப்படி பட்டுச்சுனே தெரியல, நான் வந்து அவனை வந்து தள்ளி விட்டேன், அவனோட ரைட் ஷோல்டர் தான் பட்டுச்சு, ஆனால் லெஃப்ட்டில் எப்படி அவனுக்கு பெயின்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியலன்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. செம்ம கேடிங்க இந்த பையன்லாம். இவனை பார்க்குறக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சின்ன பையன், எப்படி சாட்சினா ஒரு சின்ன போனா இதே மாதிரி இவனும் சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறோம். விஷம்னாலும் விஷம், பயங்கரமான ஆளிவலாம். 35 வயசில் இருக்கிறவனுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ தீபக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட இவனுக்கு நிறைய. நீயும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், உனக்கு தெரியும் எங்கே அடிப்படும் எப்படி படும், நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக ஒருத்த மேலே விழுகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சும் தான் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க. சரி, இதை பண்ணி முடிச்சிட்டீங்க. அவருக்கு வந்து லெக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு. பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் கேப்டனான விஷால் கிட்ட சொல்றாரு பிக் பாஸ், சரி அவரை பார்த்துக்கோங்க, அவர் இன்னும் 3 வீக்ஸ் விளையாட முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கிட்டையும் இதை அட்ரஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அன்ஷிதா ஃபீல் பண்ணி சாரி கேட்குறாங்க. ஏன்னா நானும் அந்த இடத்துல நீ நடிக்கிறேன்னு நினச்சிட்டேன், நான் சாரி மனசால சாரி கேட்குறேன் அப்படின்னாங்க. ஓகே, அவங்களுக்கு அது ஃபீல் ஆகிக்க அவங்க கேட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஜெஃப்ரி கேட்கணுமே, நாளைக்கு பார்க்குறவங்க இதை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ப்ரோ எனக்கு பார்க்குறக்கு உனக்கு அடிப்படாத மாதிரி தான் தோணுச்சு, அதனால தான் ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏதோ கடமைக்கு கேட்டான். இந்த கிறுக்கி சௌந்தர்யா இருக்கா பார்த்தீங்களா, இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே எப்போதுமே வாண்டடாக பண்ணுவியா, அதனால எது வாண்டடாக பண்ணுற எது சீரியஸாக பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எப்போதுமே நான் தெரியணும்னு ஏதோ பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. ஆல்ரெடி அவனுக்கு அடிப்பட்டு ஃபிசிக்கலாக பெயின் இருக்குது, மென்டலி நீங்கள் சொன்னதெல்லாம் அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அந்த அடிப்பட்டு நம்ம அழுதுட்டு கதறிட்டு இருக்கோம், ஒருத்தனும் வரமாட்டான். எனக்கு வலிக்குதான்னு சொல்கிறோம், அங்கே நிறைய பேர் நம்மளை சுற்றி அவன் நடிக்கிறான், அவன் ஏமாற்றிட்டு இருக்கான், அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான், அவன் அந்த பிரிக் எடுக்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னீங்க. ஆல்ரெடி அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ப்ளஸ் இன்னும் 3 வீக்ஸ் விளையாட முடியாதுன்றாங்க. மேபி அது 1 மந்த் 2 மந்த் கூட ஆகலாம் அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அவரால் கேம் விளையாட முடியாது. கேம் விளையாத ஒருத்தரை எத்தனை நாள் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம்? ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன நினைப்போம், சரி பாவம் அவன் போகட்டும், அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வேஸ்ட்டு, அவன் என்னத்தை கேம் விளையாடுவான், வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஒரு சிலர் அவன் எதுக்கு உள்ளே இருக்கிறான், அவனால் விளையாடவும் முடியாது, அப்போ மற்றவங்க கேம் அவன் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா, அவன் வேலையை போட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தன்னால் இந்த கேம் விளையாட முடியல அப்படின்ற வருத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி நீ அப்பப்போ அப்படி நடிச்சிட்டு இருந்தா, அதனால தான் நீ எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும்? நீ கூட தான் அப்பப்போ கிறுக்கி மாதிரி பண்ணுவ, அந்த வீட்டுக்குள்ளே உனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது. கேட்டால் எனக்கு ஞாபகம் வச்சுக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு யோசிக்க தெரியாது, எனக்கு கேம் விளையாட தெரியாது, ஆனால் மற்றவங்கள ப்ரொவோக் பண்ண தெரியும், மற்றவங்கள ட்ரிகர் பண்ண தெரியும். இதை தான் நீ பண்ணிகிட்ருக்க. ஸோ நாளைக்கு நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிப்படும் போதோ அழும்போதோ, மச்சான் நீ சும்மா கண்டென்ட்டுக்கு அதடா பண்ணிகிட்ருக்க, எப்போ பாரு சௌந்தர்யாக்கு வேலை என்ன, எல்லா டாஸ்க்லேயும் சும்மா சீன் போட்டுட்ருப்பீங்க, அதைத்தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நாளைக்கு நீங்கள் ஹர்ட் ஆகும்போது சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். சரி வலிக்குதே இல்லைங்க, இன்னொருத்தரை எப்படிங்க உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அவனுக்கு வலின்னு அவன் அழுகிறான், அவனை கஷ்டத்தை இன்னும் நீங்கள் ஏன் ஜாஸ்தி பண்ணுறீங்க? அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாதா? அந்த இடத்துல அவருக்கு நீங்கள் ஆறுதலாக இல்லைனாலும் அவரை கஷ்டப்படுத்தாமலாவது இருந்திருக்கலாமே. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ராணுவுக்கு கோபம் வருது, நான் ஒன்றும் எதையும் வேணும்னு செய்யலை,
நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பண்ணியிருக்கிறேன், அது அந்த டாஸ்கில் பண்ணியிருப்பேன், அந்த டாஸ்கில் ஏதோ ஒரு சுவாரஸ்யமாக பண்ணணும். பட் இப்போ நான் அடிப்பட்டு அழுதது கூட நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வருத்தமாக இருக்குது. சரி, அவரை யோசிச்சு பாருங்க, ஒரு கை அவருக்கு வந்து அந்த ஃபுல் அந்த சப்போர்ட்டோட தான் அவர் இருக்கணும் எப்போதுமே. லெஃப்ட் ஹேண்டில் அடிபட்டுருக்கு, அந்த மனுஷன் தனியாக சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். எப்படி அவர் இந்த இன்ஜுரியோட வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாருன்னு தெரியல. சரி, இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஜெஃப்ரி இருந்து ராணவ் தள்ளி விட்டு ஜெஃப்ரிக்கு இப்படி ஒரு காயம் ஆயிருக்கு, 3 வாரம் அவர் விளையாட முடியாதுன்னு சொன்னால் இந்த வீடே இந்த நேரத்துக்கு கொந்தளிச்சிருக்கும். ஐயோ, எங்கள் ஜெஃப்ரி குட்டி அப்படி பண்ணிட்டானேன்னு அந்த ராணவ பிச்சு போட்டிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. அது ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரயான், அன்ஷிதா, விஷால் இவங்க எல்லாரும் தான் தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் அப்பப்போ அப்படி தான் பண்ணுவான், தான் வெளியே தெரியணும் ஏதாவது பண்ணுவான் இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் முத்துக்குமரன் பேசவே இல்லை அதை பற்றி. முத்துக்குமரன் என்ன சொன்னார்னா, சரி என்ன வந்தாலும் பார்ப்போம், எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம், அவன் கேம் விளையாட முடியலன்னா நம்ம எப்படி கேம் விளையாடுறான் அப்படின்னு கேம் ஃபோக்கஸ்டாக இருந்தார். அவருக்கும் அடிபட்டுருந்துச்சு, அவரோட காலெல்லாம் பயங்கர ரத்தம், அந்த பிரிக்கில் யாரோ அவரோட காலில் தேய்ச்சிருப்பாங்க போல இருக்குது, அதெல்லாம் செம்ம பிளட்டு. அதாவது அவருக்கு இந்த லெக்மெண்ட் ஏர் ஆனதுக்கப்புறம் கூட அவர் கேட்குறாரு, டே உன் காலையும் ரொம்ப அடிபட்டுச்சு பாத்தியா நீயே அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு முத்துக்கும் இன்ஜுரி இருக்குது. பட் முத்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஸோ அதனால் அவர் வந்துட்டு ராணுவத்துக்குன்னு அவர் தப்பாக சொல்லலை, ஓகே அவன் இல்லைன்னா நம்ம இனி என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தார். ஆனால் ஜெஃப்ரி அதை எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னா, இல்லை அவனு தான் சொன்னான் ராணுவ நடிக்கிறான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட சொல்ல, சௌந்தர்யா அதை போய் விஷால் கிட்ட, இங்கே பாரு முத்துன்னு தான் அவன் அப்படி சொன்னான், முத்துன்னு தான் சொன்னான், ஆனால் அவன்லாம் என்ன சாரி கேட்டான், அவன் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டான் அப்படின்னு. அவர் அதை பற்றி பேசவே இல்லையா. அவர் லைவ்ல என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, ஓகே அவனுக்கு இதாயிடுச்சு, இனி மஞ்சள் எப்படி நம்ம இதை வச்சு கேம் விளையாடுறது, நம்ம என்ன பண்ணலாம், சரி பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் பேசினாரே தவிர அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. ஸோ உங்களுக்கு எல்லாத்துலேயும் கொண்டு வந்து முத்துவை ரிலேட் பண்ணி விடணும். அது ஜெஃப்ரி, சௌந்தர்யா, இனி அடுத்த விஷால் போய் அருண் கிட்ட சொல்லுவார், இங்கே பாரு முத்து தான் அப்படி பேசினான்னு. ஸோ ஏன் எல்லாத்துக்கும் முத்துக்கிட்டே போறீங்க? ஒருத்தர் நல்லா கேம் விளையாடுறான், அவனுக்கு வெளியே நல்ல நேம் இருக்குது அப்படின்னா அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற வழிகளை தேடிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக நம்ம டப்பா, அதாவது அவர் வந்து இந்த பிளா 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 அப்படின்றதாகட்டும், மற்றவங்கள மாக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட அர்ச்சனா, போன சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது அவரோட கேம், அவரோட கேமுக்காக நீங்கள் அதில் என்ன இழுக்காதீங்க, நான் போன சீசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டைட்டிலை வின் பண்ணேன்னு எனக்கு தெரியும். எஸ் எங்களுக்கும் தெரியும், அழுதே ஒரு டைட்டிலை வின் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி நான் கஷ்டப்பட்டு அழுது ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டேன். நீங்கள் அவரோட கேமுக்காக என்ன நீங்கள் தப்பாக பேசாதீங்க, என்னோட வெற்றியை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க, தரைக்குறைவாக பேசாதீங்கன்றதான் அவங்க முதல் அருணை பேஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டாங்க. இன்னைக்கு என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, ராணுவ தூக்கிட்டு போறாங்க இல்லையா அருண் அண்ட் விஷால், அதை போட்டு திஸ் இஸ் மை மேன், என்ன ஒரு பிரச்சனை யாருக்கு அப்படின்னாலும், சாச்சனாக்கு ஒன்றுனாலும் எங்க அருண் தான் வந்து நிற்பார், எல்லா இடத்துலையும் என் ஆள் தாப்பா வந்து நிற்பார் அப்படின்னாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி நடந்த வீடியோ நீங்க பார்க்கல போல இருக்கு. ஏன்னா இங்க நம்மளோட ராணுவ போய் ஜெஃப்ரியை தான் பிடிச்சிருப்பார், உடனே அருண் வந்து பிடிப்பார், விஷால் வந்து பிடிப்பார். அருண் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராணவோட கையை தன்னோட கைக்குள்ளே போட்டு லாக் பண்ணியிருப்பார். ஒரு பாயிண்ட்ல இப்படி பிடிச்சி இழுத்தாருன்னா கை உடஞ்சிரும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவரும் ரெடியாக இருந்தாது. அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி லாக் பண்ணி வச்சுட்டு, இப்படி நானும் அவனை அடிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு முத்துவை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தார். முத்து தான் ஃபர்ஸ்ட் வந்து மிரட்டினார், ஏய் கையை விடு, அவன் கையை விடு, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், அவன் கையை விடு அப்படின்னு அருண் அப்படின்னு முத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அருண் ராணுவ விட்டார். அப்போ அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் மேன் எப்படிப்பட்டவர்னு கமெண்ட் பண்ணுறீங்களா? அண்ட் சௌந்தர்யா இப்போவும் அவங்க பேசினதுக்காக அவங்க ரெக்ரெட் பண்ணவே இல்லை. அண்ட் இப்போவும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது ஃபுல்லா ராணவோட மிஸ்டேக் தான், ராணவ நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறத அவன் தான் காரணம் அப்படின்னு. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியும். இப்போ நம்ம ரஞ்சித் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவருக்கு எல்லாம் தெரியும், நடிச்சிட்டு இருக்கார் அப்படின்றது அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். விஷால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் ரொம்ப சேஃப் கேம், மற்றவங்களை ஆட வச்சு அவன் பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு தெரியும். அருண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் ரொம்ப பாசம்ன்ற ஒரு ஸ்டேஜ் இருப்பார், அப்படி இல்லைன்னா ஒருத்தரை மாக் பண்ணி கீழே இறங்கி மாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்க எல்லாருக்கும் உங்களோட பெர்ஸ்பெக்ஷனை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை வந்து எனக்கு ரஞ்சித் சாரை பார்க்கும்போது அவர் சும்மா நடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு உங்களால் எல்லாருக்கிட்டையும் போய் ஓப்பனாக சொல்ல முடியுமா? இல்லை அவருக்கு ஒரு வழியில் துடிக்கும் போது சார் நீங்கள் எப்போதுமே ஓவர் ஆக்டிங் விடுவீங்களே சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. மற்றவங்களா இருந்தால் உங்களை செஞ்சு விட்டுருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ராணவ் அப்படின்றனால அவன் கிராண்டட் ஃபார் பெர்மிஷன், அவனை நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி அவன் பெருசாக பதில் பேச மாட்டான், அவன் பேசினாலும் யாரும் உனக்கு மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானம், பாசம், நேசம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதா? பாவமாக இருக்கு ராணுவ பார்க்கும்போது. அது ராணுவ அந்த வழியில் துடிக்கும் போது நிஜமாவே ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி சாச்சனா அழுதுட்டு வெளியே போகும்போதும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு, ரியா அழுதுட்டு போகும்போதும் ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது தெரியல, ஏன்னா நம்ம அவங்கள பார்க்குறோம், டெய்லியும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்க்குறோம், எல்லாருக்கூடயும் அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் எனக்கு இருக்கும். நான் ஒரு இமோஷனல் ஃபுல் எனக்கு இருக்கும் எப்போதுமே. எனக்கு இப்போ வரைக்கும் அசீம் ப்ரோவோட சீசன் என்னால் மறக்க முடியாது. அசீம் ப்ரோ என்னோட ஒரு பிரதர் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம இவ்வளோ நாள் பார்க்குறோம், ஜஸ்ட் நம்ம வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒருத்தரை பார்க்குறதுக்கே நமக்கு அவங்க மேலே ஒரு பாண்டிங் வருது.
அவங்களுக்கு ஒன்று அப்படின்போது நமக்கு வலிக்குது. ராணுவ உள்ளே வந்துட்டு கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்து பேசி அழுகும்போது பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்கள் கூட அந்த வீட்டில் உங்கள் கூடவே இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, உங்கள் கூட டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி எல்லாமே உங்கள் கூட இருந்தும் அந்த நபருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களால் அதை எப்படி இவ்வளோ கேஷுவலாக எடுத்துகிட்டு போக முடியும்? சரி, நீங்கள் அவங்களுக்காக வருத்தப்பட வேணாம். அதை விட்டு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி? நீங்கள் கேமில் உங்கள் கேம் ஃபோக்கஸ்ட் காட்டுங்க. பட் அந்த கேமை தாண்டி வரும்போது நீங்கள் எல்லாம் மனுஷங்க தானா, எப்படா இப்படி பேசுகிறீங்க? அதுவும் சௌந்தர்யாலாம் முதல் நாள் நான் அவங்கள பார்க்கும்போது இன்னசென்ட்டாக நினச்சேன். அந்த முதல் வாரம் அழுகும்போது எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லி அழுகும்போது பாவமாக நினச்சேன். எவ்வளோ பெரிய முட்டாள், அடிச்சுக்கோ வாயிலே அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. ஸோ பிஆர் டீம் மட்டும் நீங்கள் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்க. அந்த பிஆர் டீம் ப்ளஸ் உங்கள் கேரக்டர் சேர்ந்து உங்களை இன்னும் டவுன்ஃபால் கூட்டிகிட்டு போகும். அண்ட் ஜெஃப்ரி இவன் எப்படிப்பட்ட பொறுக்கி அப்படின்றது டே பை டே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் உண்மை. ஸோ பாவம் வேறு ஏதாவது சுவாரஸ்யங்களாக நடக்குது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.